வணக்கம். நான் குணா மதிவானன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய பிவைக்யூ பேஸ்டு டெய்லி ஆன்சர் ரைட்டிங் இனிஷியேட்டிவில் நம்ம டே 18 டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி டே 17 ஃபீட்பேக்கை முடிச்சிடலாம். இந்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் ரீஜனல் டிஸ்பாரிட்டி? ஹவு டஸ் இட் டிஃபர் ஃப்ரம் டைவர்சிட்டி? ஹவு சீரியஸ் இஸ் த இஷ்யூ ஆஃப் ரீஜனல் டிஸ்பாரிட்டி இன் இந்தியா? ஆல்மோஸ்ட் ஆன்சர் சப்மிட் பண்ண எல்லாருமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? எதுக்காக இங்கே ரீஜனல் டிஸ்பாரிட்டி பற்றியும் கேட்டிருக்காங்க, ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டைவர்சிட்டி, இது ஏன் கேட்டிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ எது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ரெண்டுத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும் இல்லையா? அந்த சம்மந்தம் இருக்கிறதுனால தானே கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கேள்வியை. அந்த என்ன சம்மந்தங்கிறது நம்ம எழுதணும்ல, அது யாருமே எழுதலை. எல்லாருமே ரீஜனல் டிஸ்பாரிட்டினா என்ன, சூப்பர், அது நானே நேற்று கொடுத்துட்டேன், டிஸ்கஷனில் கண்டென்ட்லையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிக்கும் இந்த டைவர்சிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கூல் காலேஜ் மாதிரி 1 2 3 இது இருக்குது, இது இல்லை, அது இருக்குது, இது இல்லைங்கிற மாதிரி 1 2 3 போட்டாச்சு. சரி, அதுக்கப்புறமா எவ்வளோ சீரியஸ் இந்த இஷ்யூ அப்படின்னு அதுக்கு ஒரு 1 2 3 போட்டு பாயிண்ட் போட்டாச்சு. அப்புறம் கன்க்ளூஷனில் என்ன பண்ணால் சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி. இதில் எங்கே லிங்க் பண்ணுறீங்க? யாருமே பண்ணலை. இப்படி ஒரு கேள்வி யூபிஎஸ்சி கேட்குறான்னா இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த சம்மந்தத்தை ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, ஒரு லைன்லேயே தான் நம்ம இது மென்ஷன் பண்ணணும் இல்லையா? என்ன சம்மந்தம்? இப்போது டைவர்சிட்டி அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு ஸ்ட்ரென்த், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்தியாவுடைய ஒரு கல்ச்சுரல் ரிச்னஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டைவர்சிட்டி தான். இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, டெவலப்மெண்டல் ப்ராசஸ் இப்பொழுதுமே இன்க்ளூசிவாக இருக்கணும். இந்தியா வளருது அப்படின்னா, இந்தியா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமினா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுமே ஒரு நல்ல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக இருக்கணும். ஆனால் சில பகுதிகள் நல்ல வேகமாக வளர்கிறதும் சில பகுதிகளில் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும்போது ரீஜனல் டிஸ்பாரிட்டி வருது. இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த ரீஜனல் டைவர்சிட்டியோடு சேரும் பொழுது அந்த டைவர்சிட்டிங்கிறது ஒரு செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் ரொம்ப ஒரு டைவர்ஸான ரீஜன் அப்படின்னா டக்குன்னு நமக்கு நார்த் ஈஸ்ட் ஞாபகம் வருது. டெவலப்மெண்டல் ப்ராசஸில் இந்தியா நல்ல வேகமாக வளரும்போது இந்த நார்த் ஈஸ்ட்டில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜாப்ஸாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், என்ன வேணால் சொல்லுங்களேன், அங்கே இருக்கிற வளர்ச்சிங்கிறது கம்மியாக இருக்குது. ஆனால் நார்த் ஈஸ்ட் டைவர்சிட்டிக்கு ஒரு பேர் போன ஒரு பகுதி. இப்போ இங்கே வளர்ச்சி கன்சிஸ்டண்ட்டாக, அங்கே வளர்ச்சி இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, நார்த் ஈஸ்ட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னு வச்சுப்போமே, என்ன ஆகும்? நம்மலாம் வேறு, இந்தியாவில் இருக்கிறவங்களாம் வேறு, நம்ம மேலே இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பற்றோ பாசமோ இல்லை, அதனால நம்ம தனியாக போயிடலாம் அப்படி ஒரு செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சி வந்துடாதான் என்ன? ஒரு கிரேட்டர் நாகாலாண்ட்லாம் ஏன் டிமாண்ட் பண்ணுறாங்க? நார்த் ஈஸ்டே டைவர்ஸ், அது உள்ளே நிறைய குட்டி குட்டி டைவர்ஸ் குரூப்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே ஒரு தனி நாடு கேட்குறாங்க இல்லையா? ஏன் கேட்குறாங்க? ஏன்னா இப்போ அவங்களும் இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதையில் அவங்களும் இன்க்ளூசிவாக இருக்கும் பொழுது, ஏன் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கேரளாலேருந்து அந்த மாதிரி குரல்கள் வரலை? ஏன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போது இந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸில் ரீஜனல் டிஸ்பாரிட்டிங்கிறது ப்ரொலாங்டாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய ரிச்னஸ், ஸ்ட்ரென்த்து, யுனிக்னஸ்ன்னு சொல்கிற டைவர்சிட்டி, அது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிங்கிறது அந்த யூனிட்டி இல்லாமல் போயிடும். ஒரு டிவிஷனல் செக்மெண்ட் உள்ளே வந்துடும், ஒரு செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சி உள்ளே வந்துடும், அது பெரிய த்ரெட்டாக மாறி போயிடும். இதை நீங்கள் சொல்லணும்ல, ரொம்ப பெருசாக சொல்லணும் அவசியம் இல்லை, ஒரு லைன்லேயே தான் நம்ம லிங்க் பண்ணலாம்ல. நீங்கள் ரீஜனல் டிஸ்பாரிட்டி டைவர்சிட்டியை எழுதிட்டு ஒரு பாயிண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணலாமே. இந்த டிஸ்பாரிட்டி நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம், டைவர்சிட்டிங்கிறது அந்த யூனிட்டிங்கிற டைவர்சிட்டிங்கிற ஃபேக்டர் வீக் ஆகிடும். ஒரு காலத்தில் டைவர்சிட்டிங்கிறது நம்மளுடைய டிவிடெண்ட்டாக இருந்தது, நாளைக்கு லயபிலிட்டியாக மாறிடும், அந்த மாதிரி எழுதணும் இல்லையா? அதுதான் மிஸ்ஸிங்காக இருக்குது. கன்க்ளூஷன்லேயும் அதை நம்ம ரீஐட்ரேட் பண்ணணும், அந்த பாயிண்ட்டை ரீஐட்ரேட் பண்ணணும், அதுதான் மிஸ்ஸிங். யாருமே எழுதலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸில் என்ன கொடுத்தனோ அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே கேட்டிருக்கிறது ஹவு சீரியஸ் இஸ் த இஷ்யூ ஆஃப் ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படின்னா இதோடைய கான்சிக்வன்ஸ் தான் நீங்கள் எழுதுறீங்க. நிறைய பேர் காசஸ், இதனால காசஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஜென்ரலாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. ரைட். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெக்வஸ்ட்டை தான் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட். அது என்னென்னா, சார் நாங்களாம் ஃப்ரெஷர்ஸ், இந்த கொஷினில் கேட்குற எல்லா சப்டாபிக்குமே கண்டென்ட் கொடுங்க, நாங்கள் போய் எங்கே போய் தேடுவோம், அதை கொடுத்தா தான் நாங்கள் எழுத முடியும் அப்படின்ட்டுன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு லேர்னிங் எப்போ வரும்? நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா, சிந்திக்கணும் இல்லையா? இந்த கொஸ்டினில் மேஜர்
டாபிக்ங்கிறது ரீஜனல் டிஸ்பாரிட்டி. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன்ல. இங்கே டைவர்சிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இந்தியா ஒரு டைவர்ஸான கண்ட்ரி, இவ்வளோ பீட் ஜியாகிரபிக்கல், கிளைமேட்டிக்கல், கல்ச்சரல் டைவர்சிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை தனியாக ஒரு நோட்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் சிந்திப்பீங்களா? அதுவும் அந்த ஹவு டஸ் இட் டிஃபர் ஃப்ரம் டைவர்சிட்டிங்கிறது ரொம்ப சின்ன ஏரியா. 2 பாயிண்ட் நீங்கள் எழுதினாலே போதுமே. அது நீங்கள் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? இந்த லிங்கேஜ், டிஸ்பாரிட்டிக்கும் டைவர்சிட்டிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குங்கிறது ஒரு லிங்கேஜ். அந்த லிங்கேஜ் தானே எசன்ஸு. அதை நீங்கள் யோசிச்சா தானே உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்கள் பழகணும் இல்லையா? நான் உங்களை யோசிக்கவே விடாமல் நான் எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்துட்டேன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்பொழுதோ இல்லை நீங்கள் உங்கள் அகாடமிஸில் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போதோ உங்களுக்கு சிந்தனை வராது இல்லையா? அதனால தான் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக ஒரு கொஷனுக்கான கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற ரொம்ப ஒரு கீ ஆஸ்பெக்டை நான் நடத்திடுவேன். மீதி நீங்கள் திங்க் பண்ணணும். நீங்கள் திங்க் பண்ணி தான் லிங்க் பண்ணி எழுதணும். அந்த திங்கிங் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட். ஸோ இங்கே மாடல் ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். ரீஜனல் டிஸ்பாரிட்டி, இதை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டோம். டிஸ்பாரிட்டிக்கும் டைவர்சிட்டிக்கும் என்ன வித்தியாசம், டைவர்சிட்டி என்னெல்லாம் இருக்குது, டிஸ்பாரிட்டி எதெல்லாம் இருக்குது. ரைட். டைவர்சிட்டிங்கிறது நம்மளுடைய அடையாளமே டைவர்சிட்டி தான். ஆனால் ஒரு பர்சிஸ்டன்ட் டிஸ்பாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த டைவர்சிட்டிங்கிறது ஒரு ரெசென்ட்மெண்ட்டாகவும் ஒரு சோஷியல் டிவிஷனாகவும் உருவெடுத்துரும். இதுதான் லிங்க் பாயிண்ட். இந்த லிங்க் பாயிண்ட் யாருமே எழுதலை. அந்த லிங்க் பாயிண்ட் எழுதும்போது தானே தெரியும் இந்த கொஷின் ஏன் கேட்டாங்கன்னு. அப்போ தான் நமக்கு புரியும். அங்கேருந்து நம்ம போகலாம். ஒரு சீரியஸ்னஸை காமிச்சு எவ்வளோ சீரியஸ் தெரியுமா அந்த இஷ்யூ அப்படின்னு நீங்கள் எழுத முடியும். நிறைய பேர் இந்த ஹவு சீரியஸ் இந்த இஷ்யூங்கிறது கூட ரொம்ப ஜென்ரலாக எழுதுகிறாங்க. ரீஜனல் டிஸ்பாரிட்டி எப்படி சீரியஸாக இருக்குது, அதனால் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் நீங்கள் எழுதுமே தவிர்த்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்திலும் நீங்கள் எழுதக்கூடாது. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனில் அகெயின் ரீஜனல் டிஸ்பாரிட்டி, ரீஜனல் டைவர்சிட்டி, அது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி கன்க்ளூஷன் எழுதுங்க. இதை நீங்கள் டிஸ்பாரிட்டி நம்ம அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ரீஜனல் டைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. ஓகே. யாருமே லிங்க் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆன்சர் சப்மிட் பண்ணும்போது உங்கள் பேரை தயவு செய்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. ஐ திங்க் இது ரேஷ்மி அவங்களுடைய ஆன்சர்னு நினைக்கிறேன். ஸோ பேரை மென்ஷன் பண்ணுங்கள். இவங்க யூஸ்வல் எல்லோரும் எழுதுன மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அந்த லிங்கேஜ் இல்லை இன்ட்ரொடக்ஷன்லேயோ, இன்ட்ரடக்ஷன்லன்னு இல்லை, அந்த நான் சொன்ன இடத்துல லிங்கேஜுங்கிறதுல ரீஜனல் டிஸ்பாரிட்டினா என்னென்னு எழுதியிருக்கீங்க. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்சஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் சீரியஸ்னஸ் ஆஃப் த இஷ்யூ கொடுத்துருக்கீங்க. ஓகே. அதெல்லாம் நீங்கள் எழுதின பாயிண்ட் எல்லாமே நல்ல பாயிண்ட் தான். அதில் எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் எப்படிலாம் எஃபர்ட் எடுத்து அதை அட்ரஸ் பண்ண வந்திருக்காங்கிறதையும் கொடுத்துருக்கீங்க. ப்ளஸ் கன்க்ளூஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கீங்க. பட் எல்லாமே ஒரு மாதிரி ஒன் சைடடாக ரீஜனல் டிஸ்பாரிட்டி ஒட்டி தான் எல்லாமே இருக்குது. டைவர்சிட்டின்னு ஒன்று கேட்டிருக்காங்களே, அது எங்கேயாவது லிங்க் பண்ணணுமேன்னு நீங்கள் யோசிச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். எனிஹவ் பட் ஸ்டில் டீசென்ட் அட்டெம்ப்ட். ஓகே. மாடல் ஆன்சர் பாருங்கள். எல்லாருமே மாடல் ஆன்சர் பாருங்கள். பார்த்து என்ன மிஸ்டேக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தாங்க நம்ம பேப்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எல்லாருமே கண்டென்ட்டு கொட்டிடுவாங்க. ஆனால் அந்த கேட்ட கேள்விக்கான பதில் எழுதும் போதும் அந்த கேள்விக்குள்ளே ஒரு காரணம் இருக்கும்ல. என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குள்ளே ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை இன்ட்ரொடக்ஷன்லேயோ இல்லை கன்க்ளூஷன்லேயோ இல்லை முக்கியமான இடத்துலையோ அதை நம்ம லிங்க் பண்ணும் பொழுது பிடிச்சிட்டாங்க பாயிண்ட்டை அப்படின்னு தோணும். ஃபைன். நம்ம இப்போது டே 18க்கு போகலாம். Evaluate the nature of Bhakti literature and its contribution to Indian culture. ஸோ இந்த டாப்பிக்கை விலாசினி மேம் நடத்த போகிறாங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் bye from Gunamadi Vanan. Hello aspirants, a very good day to all of you. This is Vilasini from Simply Current Affairs and welcome back to one more session of the daily answer writing. So இன்னைக்கோட கொஷனை பார்த்துடலாம். The question for today is evaluate the nature of Bhakti literature and its contribution to Indian culture. The nature of Bhakti literature and its contribution to Indian culture. ஸோ இந்த கொஷனோட டிமாண்ட் என்னென்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நேச்சர் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர் கேட்குறாங்க. அண்ட் செகண்ட், பக்தி லிட்ரேச்சரோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கல்ச்சர் என்ன. ஸோ இது 2021 கேட்டிருக்க ஒரு 10 மார்க் கொஷின், 150 வேர்ட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டில் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த கொஷனோட அப்ரோச் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்.
இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் எழுதணும், கன்க்ளூஷன் ரெண்டுமே வேல்யூ ஆடடாக இருக்கணும். அண்ட் இந்த பாடி 2 பார்ட்டை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். நம்பர் 1 நேச்சர் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர் அண்ட் நம்பர் 2 கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர் டு இந்தியன் கல்ச்சர், ரைட்? ஸோ இந்த 2 சப் ஹெட்டிங்ஸ்க்கு கீழே யூ வில் ஹேவ் டு ரைட் பாயிண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரேம் ஒர்க். ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let us start decoding and understanding the concept of பக்தி மூமெண்ட். ஸோ பக்தி அப்படின்னா என்ன? இன் வெரி சிம்பிள் டேர்ம்ஸ் பக்தியோட மீனிங் வந்து ட்ரூ டிவோஷன், கரெக்டாக? இதுதான் பக்தி. ஸோ சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் there were certain conditions which are prevailing in the society. என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. ஸோ காஸ்ட் சிஸ்டமோட டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. ஓகே, தென் வேறு என்னெல்லாம் இருந்துச்சு? நிறைய சோஷியல் ஈவல்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டி இருந்துச்சு, ரைட்? அண்ட் மெனி பீப்புள் ஃப்ரம் மார்ஜினலைஸ் குரூப்ஸ் வந்து இவங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ணல. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. வேறு என்னென்ன சேலஞ்சஸ் வர் தேர் இன் தி சொசைட்டி? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரைட்? ஸோ காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், சோஷியல் ஈவல்ஸ் வர் தேர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பயஸ் இருந்துச்சு, ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருந்துச்சு, ரைட்? ஸோ men and womenக்கு நடுவுலையுமே if you see there was a lot of divide, right? And அதே மாதிரி if you see even languages பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வாஸ் ப்ரமோட்டட் வெல். ஆனால் அந்த சான்ஸ்கிரிட் வந்து சில செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அவங்களால மட்டும்தான் அந்த லாங்குவேஜை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்தியன் சொசைட்டியில் இருந்துச்சு. ஸோ எஸ், ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தே ஃபெல்ட் தட் ஒரு சேஞ்ச் தேவை, ஒரு ரிஃபர்மேஷன் தேவை. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு தான் பக்தி மூவ்மெண்ட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பக்தி மூவ்மெண்ட் வாஸ் அ சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். பேர்லேயே பாருங்கள், ரிஃபார்ம். ஸோ வாட் டிட் இட் எய்ம் டு ரிஃபார்ம்? இட் எய்ம் டு ரிஃபார்ம் தி சொசைட்டி. சொசைட்டியோட திங்கிங், சொசைட்டியோட பர்ஸ்பெக்டிவ்ஸ், இது எல்லாமே மாற்றணும். இதுக்காக வந்த ஒரு மூவ்மெண்ட் தான் பக்தி மூவ்மெண்ட். இப்போ கொஷனில் பக்தி லிட்ரேச்சர் பற்றி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பக்தி மூவ்மெண்ட்லேருந்து எமர்ஜான லிட்ரேச்சருக்கு பேர் தான் பக்தி லிட்ரேச்சர், கரெக்டாக? ஸோ பக்தி லிட்ரேச்சர் பற்றி சொன்னால் we're talking about the poems, the stories, the songs, right? the compilations, இது எல்லாமே is a part of பக்தி லிட்ரேச்சர். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ஸை பக்தி மூவ்மெண்ட்னா என்ன, பக்தி லிட்ரேச்சர்னா என்ன நம்ம ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டோம். let us understand this. ஸோ இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்தி மூவ்மெண்ட் வந்து ஒரேடியாக ஒரு ரீஜனில் எமர்ஜ் ஆகலை, ரைட்? இட் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் ஃப்ரம் தி சவுத் அண்ட் அப்படியே நார்த்துக்கு போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பக்தி மூவ்மெண்ட் எமர்ஜ் ஆனதே வந்து சவுத் இந்தியாவில் தான், ஓகேயா? ஸோ இதை நம்ம 3 ஃபேஸஸில் படிக்கலாம். ஃபஸ்ட்டு சவுத்தில் என்ன ஆச்சு, நெக்ஸ்ட்டு வந்து கர்நாடகா அண்ட் டெக்கன், கர்நாடகா அண்ட் டெக்கனில் என்ன ஆச்சு. தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பக்தியோட ஸ்ப்ரெட் வந்து எப்படி இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம 3 ஃபேஸஸில் படிக்கலாம். லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சவுத். ஸோ பக்தி மூமெண்ட்டோட ஒரிஜினே சவுத்தில் தான். ஸோ சவுத்தில் வந்து பக்தியோட ஐடியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் 2 குரூப்ஸ் எமர்ஜ் ஆகிறாங்க, ஓகே? அண்ட் இந்த 2 குரூப்ஸுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு பேர் ஆழ்வார் அண்ட் இன்னொரு குரூப்புக்கு பேர் வந்து நாயன்மார், ஓகே? ஆழ்வார் அண்ட் நாயன்மார். ஸோ ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் லார்ட் விஷ்ணு. ஸோ இவங்கள வந்து நம்ம வைஷ்ணவைட் செயின்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஓகே? பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம நாயன்மார்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஷைவைட் செயின்ட்ஸ், ஓகேயா? இவங்க வந்து சிவனை, ஹிந்து காட் சிவனை வர்ஷிப் பண்ணாங்க அண்ட் தே வர் ஷைவைட் செயின்ட்ஸ், ஓகே? ஸோ எஸ், ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸையுமே ஃபீமேல் செயின்ட்ஸ் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டாள் வந்து இஸ் அ ஃபீமேல் ஆழ்வார் செயின்ட், ஓகே? அண்ட் ஆழ்வார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்ய பிரபந்தம், ரைட்? ஸோ இது வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஒர்க். அதே மாதிரி நாயன்மார்ஸ் பற்றி பேசுனீங்கன்னா we can talk about தேவாரம்ஸ், திருமுறை, இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஐடியா வந்து என்ன, பக்தி, ரைட்? கடவுளை எப்படி வர்ஷிப் பண்ணணும், ரைட்? எப்படி ஒரு பர்சனல் கனெக்ஷன் காடோட வச்சுக்கணும், ரைட்? அண்ட் இவங்க வந்து நிறைய மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஓகே? ஸோ திஸ் வாஸ் அபவுட் ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். கர்நாடகாவில் பாசவனான்னு சொல்லி ஒரு செயின்ட் இருந்தார். ஸோ இந்த பாசவனாவோட ஃபிலாசபிஸை வந்து பார்த்தீங்கன்னா லிங்காயட்ஸ்ன்னு ஒரு கம்யூனிட்டி வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஓகே? ஸோ லிங்காயட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் தே ஸ்டார்டட் டூயிங் இஸ் நிறையா அப்பர் காஸ்டோட ப்ராக்டிசஸை இம்பைப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது அண்ட் இட் இஸ் கால்ட் ஆஸ் சான்ஸ்கிருத்தைசேஷன். ஸோ சோஷியாலஜியில் இது நீங்கள் படிப்பீங்க. சான்ஸ்கிருத்தைசேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு லோவர் காஸ்ட் குரூப் இல்லை ஒரு லோவர் காஸ்ட் ட்ரைப் ஆர் எனி குரூப் ஃபார் தட் மேட்டர் ஒரு ஹையர் காஸ்டோட ப்ராக்டிசஸை அடாப்ட் பண்ணால் அதுக்கு பேர் சான்ஸ்கிருத்தைசேஷன்.
ஃபார் எக்ஸாம்பிள் லிங்காயட்ஸ் வந்து they started wearing a லிங்கம், கழுத்தை சுற்றி, அதுக்கு பேர் இஷ்டலிங்கான்னு சொல்லுவாங்க. வெஜிடேரியனிசம் அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ரைட். உமனுக்கு கூட சில ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, ரைட். ஸோ இந்த வேலை தி ஐடியாஸ் ஆஃப் பக்தி ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங். ஓகே, அண்ட் இவங்க வந்து நிறைய லிட்ரேச்சர் கொண்டு வாங்க, இட்ஸ் கால்ட் வாஞ்சனாஸ், ரைட். அதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி if we talk about மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வித்தல் ட்ரெடிஷன் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சில டேர்ம்ஸ், ரைட். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் பி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் வந்து if you go to the northern parts of India, ரைட், இங்கே வந்து குருநானக்காக இருக்கட்டும், கபீராக இருக்கட்டும், மீராபாய், இவங்க வந்து லார்ட் கிருஷ்ணாக்கு வந்து நிறைய சாங்ஸ் பாடியிருக்காங்க, ரைட். இந்த மாதிரி சேயின்ஸுமே எமர்ஜ் ஆனாங்க. ஸோ ஒரு ஜியாகிரபிக்கல் ரீஜன்லேயுமே தி ஐடியா ஆஃப் பக்தி வாஸ் ப்ரமோட்டட், ரைட். ஸோ இது வந்து அவங்களோட வேலை, அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் மக்களுக்கு எப்படி போய் சேர்க்கணுமோ அந்த வேலை பக்தியை வந்து போய் சேர்த்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சம் பக்தி மூமெண்ட். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பர்சனல் டிவோஷன், ரைட். ஸோ பர்சனல் டிவோஷன் பற்றி பேசும்போது we need to understand இவங்க வந்து காடோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இன்டர்மீடியரிஸோட நீட் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்னாக்குலர் எக்ஸ்பிரஷன், லோக்கல் லாங்குவேஜஸ், மக்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ், அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜஸை நம்ம பக்தி சொல்லி கொடுத்தா they will be able to understand. அடுத்து வந்து நிறைய சோஷியல் ஈவில்ஸ், அன்டச்சபிலிட்டி இருந்துச்சு, காஸ்ட் பேஸ் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. இது எல்லாமே இதுக்கு அகெயின்ஸ்டாக போராடினாங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், டிவோஷன், கம்பேஷன், ஈக்குவாலிட்டி, ஒன்னஸ், இது எல்லாமே இந்த பக்தி மூமெண்ட்டோட சென்ட்ரல் தீம்ஸாக இருந்துச்சு. பக்தியோட அசோசியேட் ஆகி நிறையா லிட்ரேச்சருமே வந்துச்சு, ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் சாங்ஸ், போயம்ஸ், ஸ்டோரிஸ், இது எல்லாமே ப்ரமோட் பண்ணாங்க. உமன் அண்ட் மார்ஜினலைஸ் குரூப்ஸ், ரைட். ஸோ ஒதுக்கப்பட்ட உமன் அண்ட் மார்ஜினலைஸ் குரூப்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி த பேஸ் ஆஃப் தி பக்தி மூமெண்ட் வாஸ் வெரி வைட், கரெக்டாக, பிகாஸ் நிறைய குரூப்ஸ் ஆர் கெட்டிங் இன்க்ளூடட் நவ். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ரீஜனுக்கு அந்தந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி, புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க லாங்குவேஜ், அவங்க கல்ச்சருக்கு ஏத்தாப்புல பக்தி எப்படி கொண்டு போனோமோ அதை ஃபைன் டியூன் பண்ணி லீடர்ஸ் கொண்டு போனாங்க, ரைட். ஸோ ரீஜனல் அடாப்டேஷன் வாஸ் தேர். ஃபைனலி சின்க்ரெட்டிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பிளெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தில் இருந்த பக்தி மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சூஃபியிசமோட பிளெண்டும் இருந்திருக்கு, ரைட். குருநானக் இவர் வந்து சிக்கிசம் ப்ரமோட் பண்ணார், பட் இவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே இஸ் ஆல்சோ இன்ஸ்பயர்ட் பை கபீர். ஓகே, ஸோ கபீர் கே தோஹே அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. ஸோ இவரோட டீச்சிங்ஸுமே இவர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த வேலை if you see even in Rajasthan, in Ajmer, we have something called Ajmer Sharif Dargah. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா so many Hindus and Muslims visit over there. So this shows the Hindu-Muslim unity also. ஓகே, ஸோ பக்தியில் வந்து there were two major forms. One was called as சகுனா, இன்னொன்றுக்கு பேர் நிர்குணா. சகுனானா கடவுளுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, கடவுளுக்கு ஒரு அட்ரிபியூட் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப். நிர்குணா ட்ரெடிஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காடுக்கு ஃபார்ம் இல்லை, ரைட். காட் டஸ் நாட் ஹேவ் அ டிஃபைன்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து நிர்குணா ட்ரெடிஷன். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் சகுனா அண்ட் நிர்குணாக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹியர் இஃப் வி டாக் அபவுட் நிர்குணா ட்ரெடிஷன், ரைட், கபீர், குருநானக், ரவிதாஸ், இவங்க எல்லாமே நிர்குணா ட்ரெடிஷனை ப்ராபகேட் பண்ணாங்க. சகுனா ட்ரெடிஷனை பார்த்தீங்கன்னா துல்சிதாஸ், சூர்தாஸ், மீராபாய் இவங்க ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் பக்தி மூமெண்ட்னா என்ன, பக்தி மூமெண்ட்டோட ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன் என்ன, why பக்தி அண்ட் வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பக்தி, இதை நம்ம ஃபுல்லாகவே டீகோட் பண்ணிட்டோம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் enough ஃபார் யூ டு ரைட் அன் ஆன்சர். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் நீங்கள் எழுத வேண்டிய question, I mean the answer to the questionையும் நம்ம ஒரு வாட்டி திருப்பியும் பார்த்துடலாம். Here is the question for you. Evaluate the nature of Bhakti literature and its contribution to the Indian culture. 150 words, 10 marks. Some basic instructions. இதை வந்து நீங்கள் PDF formatல சப்மிட் பண்ணணும், number 1. And second, உங்கள் answers you will have to send it before 9 AM, right? So I hope the discussion was useful. Thanks for watching and all the very best.